நில மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் ஜாமீன் கோரிய வழக்கில் கரூர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சுமார் 100 கோடி மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து அபகரித்து விட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்ய முடிவெடுத்தனர். இதற்கிடையே வெளிமாநிலங்களில் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இந்த வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரியிருந்தார். ஆனால் இந்த மனு கடந்த 25ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று இடைக்கால முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சண்முக சுந்தரம் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் நீதிபதி இந்த மனுவின் விசாரணையை நாளை ஒத்திவைத்துள்ளார். ஏற்கனவே இவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கு, பேருந்துகளுக்கு GPS கருவி வாங்கியதில் முறைகேடு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.